கண்டென்ட் இதெல்லாம் நினைவுகள் சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் 2-3 நாள் ஷூட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னே தமிழ் பேசுகிறேன், ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் டைரக்டர் சாரே சொன்னார், இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன், இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து அதில் ஒரு சீன் பண்ணும்போது அந்த நைட்டு லேட்டாக வருவார், பாக்யராஜ் சாரும் கோபியும் லேட்டாக வருவாங்க. வந்தோடனே இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, எந்த பரஞ்சு அப்படின்வாங்க. 9 மணிக்கு மேலே டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது, என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன். அப்போ சார் வந்து அப்புறம் நான் சொல்லுவேன், கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லாமன்னு சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன், இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்துட்டு நான், சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா பெரிய டைரக்டர், அந்த டைமில் நான் வந்து மலையாளத்துலேருந்து வந்திருக்கேன், புது ஆள், பெரிய டைரக்டர், பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து வேண்டாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லாரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு. அந்த டைமில் என்னை திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன். என்ன சார் நினச்சிருந்தா அதெல்லாம் வேண்டாம், சொல்லி கொடுத்த சொன்னால் போதும் அப்படின்னு. பட் ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள். பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம். பட் எனக்கு என்னோட என்ன சொல்கிறது, கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம். இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர, அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டைரக்டர் பாக்யராஜ் சார். தேங்க்யூ ஸோ மச்.